புனித நற்கருணையை பெறுவதற்கு முன்பு நீங்கள் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும்? புனித நற்கருணையை பெறுவதற்கு முன்பு குறைந்தது 1 மணி நேரமாவது உபவாசம் இருக்க வேண்டும் என்று சர்ச் ஏன் கேட்கின்றது என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கின்றீர்களா? இது வெறும் ஒரு விதியா அல்லது அதற்கு பின்னால் மிகவும் சக்தி வாய்ந்த ஏதாவது இருக்கின்றதா? சிலர் இது ஒரு பாரம்பரியம் என்று நினைக்கின்றார்கள், மற்றவர்கள் இது தேவையற்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? இந்த 1 மணி நேர உபவாசம் உங்கள் ஆன்மாவை மாற்றும். நாம் ஏன் உபவாசம் இருக்கின்றோம்? இயேசு நமக்கு பரிசுத்த நற்கருணையை கொடுத்த பொழுது அவர் நமக்கு ரொட்டியையும் திராட்சை ரசத்தையும் மட்டும் கொடுக்கவில்லை, அவர் தம்மையே நமக்கு கொடுத்தார். அவரது உடல், இரத்தம், ஆன்மா மற்றும் தெய்வீகம். ஆனால் இவ்வளவு பெரிய பரிசை பெற நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்ணாவிரதம் என்பது நம்மை நாமே காலியாக்கிக் கொள்வதற்கான ஒரு வழி என்று சர்ச் கற்பிக்கின்றது. அதனால் இயேசு நம்மை முழுமையாக நிரப்ப முடியும். இது உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, இது பசியை உருவாக்குவது பற்றியது. உங்கள் வயிற்றில் மட்டுமல்ல, உங்கள் ஆன்மாவிலும். ஒற்றுமை பெறுவதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் என்பது முதல் படி மட்டுமே. 1 கொரிந்தியர் 11:27 புனித பவுல் நம்மை எச்சரிக்கின்றார். கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கின்றவன் அல்லது கர்த்தருடைய பாத்திரத்தில் தகுதியற்ற முறையில் பருகுகின்றவன் கர்த்தருடைய சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் விரோதமான பாவ குற்றவாளி ஆவான். நமக்கு ஏதேனும் கடுமையான பாவம் இருந்தால் நாம் முதலில் பாவ மன்னிப்புக்கு செல்ல வேண்டும். இயேசுவை ஒரு அழுக்கு வீட்டிற்குள் அழைப்பதை கற்பனை செய்து பாருங்கள். முதலில் நீங்கள் அதை சுத்தம் செய்ய மாட்டீர்களா? ராஜாக்களின் ராஜாவை வரவேற்கும் பொழுது நம் இதயங்கள் கரையற்றதாக இருக்க வேண்டும். ஜெபியுங்கள், தியானியுங்கள், உங்கள் இதயத்தை தயார்படுத்தும்படி இயேசுவிடம் கேளுங்கள். ஏனென்றால் நம்ப முடியாத ஒன்று நடக்கப் போகிறது. புனித நற்கருணையை பெற்ற பிறகு என்ன நடக்கும்? அந்த நேரத்தில் சொர்க்கம் பூமியை தொடுகின்றது. உங்கள் ஆன்மா ஒரு உயிருள்ள கூடாரமாக மாறுகின்றது. ஏனென்றால் பிரபஞ்சத்தின் படைப்பாளரான இயேசு உங்களிடம் நுழைந்தார். நற்கருணையை பெற்ற பிறகு சுமார் 10 முதல் 15 நிமிடங்கள் இயேசு நமக்குள் உடல் ரீதியாக இருக்கின்றார், காத்திருக்கின்றார், கேட்கின்றார், நம்மை நேசிக்கின்றார் என்று புனிதர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அந்த நேரத்தை வீணாக்காதீர்கள். இது உங்கள் வாழ்வின் மிகவும் புனிதமான தருணம். அவரிடம் பேசுங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவரை நேசியுங்கள். ஏனென்றால் சில கணங்களுக்கு நீங்கள் கடவுளுடன் ஒன்றாக இருக்கின்றீர்கள். திருநற்கருணைக்கு முன் உபவாசம் இருப்பது வெறும் விதி அல்ல, அது ஒரு புனிதமான தயாரிப்பு. உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துங்கள், உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். நீங்கள் அவரை பெறும்பொழுது உங்கள் முழு அன்புடனும் அவரை தழுவுங்கள். ஏனென்றால் இயேசு உங்களுக்காக காத்திருக்கின்றார். இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிரவும். உலகத்தை இயேசுவிடம் நெருங்கி வருவோம்.